ஹலோ மக்களே, நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஆதிரி அவர்களுக்கும் அரோரா அவர்களுக்கும் இன்னொரு பக்கம் ரம்யா அவர்களுக்கும் அப்படின்னு சொல்லி முக்கோணமாக ஒரு சண்டை வந்து ஆரம்பிச்சிருக்கு. இந்த சண்டை எதுக்காக ஆரம்பிச்சிருக்கு, ஏன் ஆதிரி வந்து ரம்யா கிட்ட அவ்வளோ தூரம் வந்து பேசுகிறாங்க, அண்ட் இன்னொரு பக்கம் ரம்யா அவர்கள் ஏன் அரோரா கிட்ட வந்து அவ்வளோ கோவப்படுறாங்க, ஏய் சி வாயை மூடு அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசுகிறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்னா எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம், இந்த பிக் பாஸ் சீசன் 9 பொறுத்த வரலையும் 2 ஹவுஸ் வந்து இருக்குது. ஒன்று சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ், இன்னொன்று பிக் பாஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இந்த சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு 50% நாமினேஷன் ப்ரீ பாஸ் வந்து வழங்கப்படும் இல்லையா. இதில் 3 கார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாரத்தில் வந்து யூஸ் பண்ணிக்க சொன்னாங்க. வியானா, ஆதிரை, வினோத் இவங்க 3 பேருமே பயன்படுத்திக்கிட்டாங்க. வினோத் ஒரு ரீசன் சொன்னார், லாஸ்ட் வீக்கில் வந்து நான் வந்து விட்டு கொடுத்தேன், அதனால் இந்த வீக் வந்து எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். விட்டு கொடுத்துட்டாங்க. வியானாவும் எனக்கு வந்து இந்த வாரம் வந்து தேவை, நான் வந்து லாஸ்ட் வீக்லேயே வந்து நாமினேஷன் போயிட்டு வந்துட்டேன், ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், அதனால் வந்து இந்த வாரம் எனக்கு கொடுத்துருங்க நாமினேஷன் ப்ரீ பாஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கொடுத்துட்டாங்க. அண்ட் ஓட்டிங் பிரகாரமும் போனாங்க. 3ஆவதாக யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிரை. ஆதிரைக்கு கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு யோசனை வந்து இருந்தது. அதுக்கு ஆதிரை வந்து பயங்கரமாக டிஃபெண்ட் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு இது வேணும், அது வேணும், எனக்கு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பட் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க தர மறுக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி அவங்க தரத்துக்கு வந்து இஷ்டப்படுறாங்க. பட் திவாகர் வந்து டாமினேஷனில் இருக்கிறதுனால இல்லை எனக்கு தான் கொடுத்தாகணும், வினோத்துக்கு ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவர் சொல்லியிருந்ததுனால சரி ஓட்டிங் வைஸ் வந்து போகலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த ஓட்டிங் வைஸ் அப்படின்னு சொல்லி போகும்பொழுது நம்ம ஆதிரை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திவாகர் அண்ணாவுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓட்டிங்ஸ் வந்து ஈக்குவலாக விழுது. ஆதிரைக்கும் விழுது, திவாகருக்கும் விழுது. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஆதிரை போய் திவாகர்கிட்ட, அண்ணா உங்களுக்கெல்லாம் ஃபேன்ஸ் எல்லாம் வெளியே அதிகமாக இருக்காங்க, ஃபாலோவர்ஸ்லாம் நிறைய இருக்காங்க, ஸோ அதனால் வந்து நீங்கள் எனக்கு விட்டு கொடுங்க, எனக்கு ஃபேன்ஸ் எல்லாம் கிடையாது, ஓட் போடக்கூட ஆள் இல்லை, ஸோ எனக்கு ஒரு வாரம் தேவைண்ணா, கொஞ்சம் விட்டு கொடுண்ணா அப்படின்னு சொன்னோடனே இவர் விட்டு கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் ஆதிரை அதை வந்து துரோகம் மாதிரி பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரோரா கிட்ட ரம்யா அவர்கள் வந்து நான் விட்டு கொடுத்து தான் வந்து ஆதிரை அவர்களுக்கு வந்து நாமினேஷன் ப்ரீ பாஸ் வந்து கிடைச்சது அப்படின்னு சொன்னாங்களா என்னன்னு தெரில. பட் அரோரா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதிரை கிட்ட ஒரு கான்வர்சேஷன் பில்டப் பண்ணும்பொழுது அரோரா வந்து சொல்லியிருக்காங்க, அது எப்படி இவங்க சொல்லலாம், விட்டு கொடுத்து தான் எனக்கு வந்து கிடைச்சது அப்படின்னு சொன்ன உடனே ஆதிரைக்கு பயங்கர கோவம் வந்துடுது. அது எப்படி இவங்களும் சொல்லலாம், ஏன்னா நான் வந்து டாமினேட் பண்ணேன், நான் வந்து பேசி இந்த நாமினேஷன் ப்ரீ பாஸ் வேணும் அப்படின்னு பேசி தான் வாங்கினே தவிர நீங்கள் வந்து விட்டு கொடுத்ததுனால வந்து எனக்கு வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஆதிரை கரெக்டாக தான் வந்து கேட்குறாங்க. ஆக்சுவலாக சொல்லப்போனால் பிரச்சனை என்னென்னா ரம்யா இதை கேட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது மட்டும்தான். ஆதிரை கேட்குறது சரி தான், ஏன்னா அவங்க டிஃபெண்ட் பண்ணி திவாகரை ஏமாற்றி துரோகம் பண்ணி தான் வாங்கினாங்க. ஆனால் ரம்யாவுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது, ஏன்னா ஓட்டிங் வைஸ் போனாங்க, அதுக்கப்புறம் திவாகர் விட்டு கொடுத்தார். ஸோ இப்படி இருக்கிற நேரத்தில் அரோரா இந்த ஒரு விஷயத்த சொன்னதுனால ஆதிரை போய் அங்கே கேட்குறாங்க. அதனால் ரம்யாவுக்கு செம்ம கோவம் வருது. நான் எப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னேன், நான் எப்போ விட்டு கொடுத்தேன் அப்படின்னு நான் சொன்னேன், ஆதிரையை பற்றி நான் எப்போ பேசினேன் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் டார்ச் பூச்சின்னு கத்துறாங்க. இதுக்கு அரோரா தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி அரோராவை சொல்லும் பொழுது அரோராவை போய் பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க ரம்யா அவர்கள். அரோரா அது எப்படி அரோரா, நீங்கள் இப்படியெல்லாம் பேசலாமா அரோரா அப்படின்னோடனே, இல்லை நீங்கள்லாம் அப்படி பேசாதீங்க அப்படின்னு சொன்னேன். நீங்கள் செருப்பை கழட்டி அடிங்க, நான் நாமினேட் பண்ணனா ஆதிரைக்கு வந்து கொடுக்கக்கூடாதுன்னு கொடுக்கணும்னு சொல்லி நான் நாமினேட் பண்ணனா அப்படின்னு சொல்லி ரம்யா அவர்கள் வந்து சொல்லும் பொழுது அப்படிலாம் பேசாத அப்படின்னு சொல்லி அரோரா சொல்கிறாங்க. நான் அப்படி தான் பேசுவேன், நீ பேசுறதெல்லாம் பரவாயில்லையா, ஒன்றும் தெரியாத பாப்பா போட்டுக்குச்சான் தாப்பா அப்படிங்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்கே, பரவாயில்லையா அரோரா அப்படின்னு சொல்லி ரம்யா பிடிச்சி வெளுன்னு வெளுக்கிறாங்க. சரி ஓகே அதுக்கு மேலே பேசாத அப்படின்னு சொல்லி அரோரா அவர்கள் வந்து கையெடுத்து கும்பிட்டு அங்கேருந்து ஓடி போயிட்டாங்க. இதுக்கப்புறம் இங்கே நின்றா நமக்கு வந்து நல்லதில்லை அப்படின்ற மாதிரி. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, அரோராவை நல்லா வச்சு செஞ்சுருக்காங்க ரம்யா அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. அதே போல் ரம்யா அவர்கள் வந்து சொன்னாங்களா சொல்லையா அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து இருக்குது. அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒருவேளை இவங்களும் குறும்படம் கேட்டு நான் எப்போ சொன்னேன் அப்படின்னு கேட்க போகிறாங்களா என்னமோ தெரியல. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவல் சந்திக்கலாம். until then bye from உதய். நன்றி, வணக்கம்.